சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சிந்து, இவ எப்படி பண்ணிட்டா? நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல செவந்தி. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. இவள பாருங்களேன், நம்மள வாழவே விட மாட்டேங்கிறா. சார் வேற ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே சிந்து. சார், கொஞ்சம் சத்ரபதி சார் பார்த்து பேசிட்டு போயிடுறோம் சார். என்ன செவந்தி நீங்க கொஞ்சம் இங்க பாருங்களேன். சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா இருக்கு. ஆளாளுக்கு அவங்கவுங்க பேஜ்ல போஸ்ட் போட்டு ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்காங்க. டிவி நியூஸ்ல கூட சொல்லிட்டாங்க. சாருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. உங்க பிரச்சனையில தேவையில்லாம ரெஸ்டாரண்ட் பேர் தான் கெட்டு போகுது. என்னம்மா நீங்க? சாரி சார், நாங்களும் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. ஒரு வார்த்தை அவரை பார்த்து பேசிட்டு போயிடுறோம் சார். இல்லம்மா, இப்ப போய் பேசினா தேவையில்லாம டென்ஷன் ஆயிடுவாரு. அவரு இப்ப நல்ல மைண்ட் செட்ல இல்ல. அவர் ஏதாவது கோவத்துல உங்களை பார்த்து சொல்லிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இல்ல சார், ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிட்டு போயிடுறோம் சார். பேசாம போயிட்டா ரொம்ப தப்பாயிடும் சார். ப்ளீஸ் சார். சரி, கொஞ்சம் இருங்க. நான் சாரை பார்த்து பேசிட்டு சொல்றேன். அவர் ஓகேனா நீங்க போய் பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க. சார், என்ன முருகன்? சார், செவந்தி சிந்துவும் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்னு சொல்றாங்க. என்ன முருகன், நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பாவம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா வாழ்க்கையில முன்னேறுவாங்கிறதுக்காக பார்த்தா மொத்தத்துல நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க கிட்ட பேசணும் வேற சொல்றீங்க. சார், நான் சொன்னேன் சார், நீங்க கோவமா இருக்கீங்கன்னு. ஒரு 2 நிமிஷம் பார்த்து பேசிட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப நேரமா கெஞ்சிட்டு இருக்காங்க சார். என்ன சார் சொல்றது? சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். சார் கூப்பிடுறாரு, நீங்க உள்ள போங்க. செவந்தி, போலாம். சார், சார், சாரி சார். என்ன செவந்தி இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ரொம்ப ஈஸியா சாரின்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்து போச்சுன்னு பாத்தீங்கல்ல? நேத்தே உங்ககிட்ட இத்தனைக்கும் நான் தெளிவா சொல்லி அனுப்புனேன். அந்த பூர்ணிமா விஷயத்தை நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க, எக்காரணத்தை கொண்டு இங்க வரைக்கும் கொண்டு வந்துடாதீங்கன்னு. நான் பாத்துக்கிறேன்னு நீங்க தான் கேரண்டி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் தான் நான் சிந்துவிங்க ட்ரைனிங் கொடுக்க வாங்கன்னு கமிட்டே பண்ணேன். இப்ப என்னன்னா அந்த பொண்ணு இங்க வந்து டோட்டலா ஹம்பக் பண்ணி வச்சிருக்காங்க. சே, மொத்தமா எங்க ஹோட்டலோட ரெப்புடேஷனே நாசமா போயிடுச்சேங்க. இதுல இது பத்தாதுன்னு சோசியல் மீடியா, நியூஸ் சேனல்னு போட்டு கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த பேரை கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? சாரி சார், தப்புதான். ஆனா வேற வழி இல்ல சார். நாங்க ஏதோ ஒரு வழியில எப்படியாவது மேல வந்துடலான்னு பாக்குறோம். ஆனா அவ எல்லா வழியிலும் எங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு பாத்துட்டு இருக்கா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. சாரி சார், எங்களை மன்னிச்சிருங்க. செவந்தி செவந்தி ப்ளீஸ், சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க மட்டும் என்ன வாண்டடாவா இதை பண்ணீங்க? ஆனா ஒண்ணுங்க, அந்த பொண்ணு இவ்வளவு டேரிங்கா ஒரு பெட்ரோல் கேனை தூக்கிட்டு வந்து தலையில ஊத்திட்டு மிரட்டுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் எங்க ரெஸ்டாரண்ட் வாசல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேங்க. பாவம் பெண்கள் நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த ப்ராஜெக்டுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா உங்களுக்கு எதிரா இப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு சத்தியமா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை.
ஐ எம் ரியலி ஷாக்டு. உண்மையை சொல்றீங்களா? உங்க 2 பேரையும் பார்த்தா நிஜமாவே எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நான் என்ன பத்தியும் என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற என் பார்ட்னர்ஸ பத்தியும் நிச்சயமா நான் யோசிச்சே ஆகணும். அதான் என்னோட நிலைமை. அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாம இந்த பிரியாணி ப்ராஜெக்ட கைவிட்டுறலாம். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சிந்து ப்ளீஸ், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, காமா தான் போட்டிருக்கேன். ஒரு 1 month போகட்டும். அதுக்குள்ள நீங்க பூர்ணிமா கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுங்க. அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா இந்த ப்ராஜெக்ட நாம டேக் ஆஃப் பண்ணலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். பூர்ணிமா இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, நாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. பூர்ணிமா இன் பர்சன் நேரா இங்க வந்து என்கிட்ட ரகு, செவந்தி, சிந்து பிசினஸ் சேர்ந்து பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நீங்க தாராளமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தா மட்டுமே இந்த ப்ராஜெக்ட நாம ஸ்டார்ட் பண்ணணும். இல்லனா இட்ஸ் நாட் பாசிபிள். அது மட்டும் நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். 1 மாசம் நீங்க தாராளமா டைம் எடுத்துக்கோங்க. We will wait for the best. Okay. தயவு செஞ்சு நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பிரஷர் தரேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அந்த பொண்ணுனால நம்மளுக்கு மறுபடியும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன். இத பாருங்க, இதுக்கு மேலையும்